சேனல். ஸோ இன்னிலிருந்து நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரான்றதை பற்றி தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது. மறக்காமல் இந்த ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்னடி உன் பிரச்சனை? எதுக்கு சும்மா தேவையில்லாமல் கத்திட்டே இருக்க வந்ததுலேருந்து? இல்லைம்மா, இன்னைக்கு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு. நீ எங்கே போனால் எனக்கு என்ன? நீ வந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? உன்னால தாண்டி நான் இந்த மாதிரி நிலைமையில நிற்கிறேன். ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் அப்படி என்னதான் பண்ணேன்? ஏன் என்னை யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது? நீ பிறந்த நேரம் சரியில்லாமல் தான் உங்கள் அப்பா இறந்தாங்க. இப்போது எங்களை எல்லாத்தையும் சாவடிக்க பிளான் பண்ணிட்டியா நீ? அம்மா, அப்பா இறந்ததுக்கும் எனக்கு என்னம்மா சம்மந்தம்? ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்னையவே குத்தி குத்தி காட்டுறீங்க? என்னடி நடிக்கிற? எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். நீ எனக்கு பிள்ளையே இல்லை. எப்போ நீ பிறந்து உங்கள் அப்பா இறந்தாரோ அப்போவே உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதுக்கப்புறம் அம்மானு வந்து என் முன்னாடி நிற்கிற வேலை வச்சுக்காத. சி, உன் மூஞ்சில் முழிச்சாலே இதெல்லாம் பாவம். இனிமே என் மூஞ்சில் முழிக்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் யாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? நான் பிறந்தது தப்பா? நான் பிறந்த நேரம் சரியில்லைன்னு எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு யாரோ சொன்னதை நம்பி என் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக்கிட்டாங்களே. என்ன அழுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, என்ன ஆச்சு? இல்லடா சுபி, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எங்கேயாவது போய் செத்துடலான்னு தோணுது. எல்லாரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. வீட்டில் எனக்குன்னு இருக்கிறது நீயும் அம்மாவும் தான். நீங்களும் என்னை புரிஞ்சுக்கலனா எனக்குன்னு யாருடா இருக்கா? விடு, கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் நானே சரியாயிருவேன். என்னம்மா? அம்மா அம்மா இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் அங்கே வாமா. என்னடா உன் பிரச்சனை? எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்கிற? அம்மா, நான் ஒன்று சொல்லுவேன், கோவப்பட மாட்டேன்ல? என்னடா சொல்ல போற? அம்மா அம்மா, எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே வர்றதுனால நிறைய காம்படிஷன் எல்லாம் வச்சிருக்காங்கம்மா. நானும் அதுல கலந்துக்கிட்டா. சுபி, உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைடா. அப்பா இல்லாமல் நான் ஒருத்தி மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்னென்ன தான் நான் பண்ணட்டும்? வீட்டு வாடகை இருக்குது, அதுவும் இல்லாமல் உன் படிப்பு செலவும் பார்க்கணும். உங்கள் அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவளையும் படிக்க வைக்கிறேன் கெட்ட கேட்டுக்கு. அவளுக்கெல்லாம் படிப்பு ஒரு கேடா? என்ன பண்ணுறது? 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாதேன்றதுக்காக அவளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவளால் ஒரு பிரயோஜனம் இருக்கா? சரி சரி, அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். என்ன பண்ணுறது? பிள்ளைங்கள பெற்றா மட்டும் போதுமா? வளர்த்தணும்ல. சரி சுபி, நான் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. ஓனர் வீட்டில் வேற சமைக்க கூப்பிட்டாங்க. நான் சீக்கிரமாக போய் சமைச்சு வச்சுட்டு வரேன். கடவுளே ப்ளீஸ், எனக்கு இந்த மாதிரி லைஃப் வேண்டாம். என்னை எப்படியாவது இங்கேருந்து எடுத்துக்காங்களே. எங்கள் அப்பா இருந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதை சொல்லி சொல்லி இப்போ வரைக்கும் அம்மாவோட பாசம்னா என்னன்னே தெரியாமல் என்னை வளர்த்திட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்? எனக்குன்னு யாராவது பாசம் காமிங்கன்னு தானே கேட்குறேன். ஒன்றும் இல்லை, என் தம்பிக்கிட்ட இருக்க மாதிரியே என் கூட இருந்தால் கூட எனக்கு போதுமே.